ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தர் உங்களுடைய ஆலயத்தை கட்டி எழுப்புவார். கர்த்தர் தேசத்தின் மேலே சமாதானம் கட்டளையிட்டார். தேசம் பாதுகாக்கப்பட்டது, ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டது. தேவ பிள்ளைகளே, சமாதானம் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்படுகிற எபிரேய வார்த்தை ஷாலோம் என்பதாகும். புதிய ஏற்பாட்டிலே ஐரின் என்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஷாலோம் தேசத்துக்குள்ளே வரும் பொழுது தேசத்திலே யுத்தம் ஓய்ந்தது, ஆலயம் கட்டப்பட்டது. ஷாலோம் நமக்குள்ளே வரும் பொழுது சபையாகிய நாம் கட்டி எழுப்பப்படுவோம். ஷாலோம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை காயப்படாத ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஷாலோம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஷாலோம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஷாலோம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது காயங்கள் எல்லாம் முழுமையாய் சரி கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்கும்படியாக மனிதன் கொடுக்கிற சமாதானம் அல்ல, கர்த்தர் கொடுக்கிற மெய்யான சமாதானம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆளுகை செய்வதாக உங்களுடைய ஆலயமானது கட்டி எழுப்பப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.